அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் தேதியை பார்த்தீங்கன்னா 22/2/2026. ஸோ நாளைக்கு தேதியில் நிறைய 2 அப்படிங்கிற எண்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு பிரபஞ்ச வசிய நாள், மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 222 மேனிஃபெஸ்டேஷன் டேவோ அல்லது 2222 மேனிஃபெஸ்டேஷன் டேவோ நம்ம எப்படி வேணாலும் அழைக்கலாம். நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருகின்றது. நாளைய தினம் இந்த மாதத்தோட 2வது மைத்ரேய முகூர்த்தம். சில மாதங்களில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் ஒன்று நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில், ஒன்று இரவில் வரும் அல்லது ரொம்ப அதிகாலையில் வரும். நாளைய தினம் அப்படி கிடையாது, பகல் நேரத்திலே வருகின்றது. ஸோ நீங்கள் போன தடவை வந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வைக்கலை அப்படின்னா நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. நீங்கள் கடன் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு ஜஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா அந்த கவரில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கடன் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. யாரெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த கவரில் பணம் எடுத்து வைக்கலாம். அந்த கவரில் பணத்தோட என்னென்ன பொருள்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத பல பதிவுகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம பழைய மைத்ரேய முகூர்த்தம் பதிவுகளை போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் நம்ம ஒரு மிக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு, அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர் அதெல்லாமும் அதில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த கடன் தீர்க்கும் பீஜ மந்திரம், இதை சுத்தமானவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் உச்சரிக்கணும். தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் இதை உச்சரிக்கக்கூடாது. அப்படி தீட்டு காலம்னா நீங்கள் வெறும் கவரில் மட்டும் பணத்தை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த பீஜ மந்திரத்தை, மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் 22 முறை நாளைய தினம் நீங்கள் அதை கவரில் பணம் எடுத்து வச்சுட்டு உச்சரிக்கலாம். இப்போ வாங்க டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:22 மணியிலிருந்து 11:09 மணி வரை இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கின்றதுங்க. மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் இது. இந்த முகூர்த்தத்தோட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 நிமிடங்கள் இது நீடிக்கிறது. இதில் மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:57 மணி முதல் 10:32 மணி வரை. இப்போ இது நான் காலையில் நான்வெஜ் சாப்பிட்டேன், இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அசைவம் சாப்பிட்றது, தீட்டு காலங்களில் இருக்கிறது, யார் வேணாலும் கவரில் பணத்தை எடுத்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைக்கு இந்த நேரத்தை எல்லாருமே மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. மாதத்தில் ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். முதல் முகூர்த்தத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா இதை நாளைக்கு திரும்ப கவரில் பணம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. சுத்தபத்த மாணவர்கள் மட்டுமே இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்கணுங்க. ஓம் ருண விமோசன சிவாய நமக, ஓம் ருண விமோசன சிவாய நமக. ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நீங்கள் கவரில் பணம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்கலாம். பொதுவாக பீஜ மந்திரம் 108 முறை உச்சரிக்கணும். நாளைக்கு 222 மேஜிக் டே அப்படிங்கிறதால நீங்கள் குறைந்தபட்சம் 22 முறை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையானது வெகு சீக்கிரத்தில் தீரும். கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நம்ம அனைவருக்குமே சேரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டைம் கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை குரூப்ஸ்லேயும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.